தென்னிந்தியாவின் மிகவும் பரபரப்பான ஷாப்பிங் தெரு ஒரு பெரிய ஏரியின் அடிப்பகுதியில் இருந்தது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இங்கே பட்டுப்புடவைகளை வாங்கியிருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு படகில் மீன் பிடிப்பீர்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு டி நகர் 5 மைல் நீளமுள்ள ஒரு பெரிய ஏரியாக இருந்தது. கடைகள் இல்லை, போக்குவரத்து இல்லை, வெறும் தண்ணீர் மற்றும் அமைதி. சென்னையை விரிவுபடுத்த ஆங்கிலேயர்களும் நீதிக் கட்சியும் ஏரியை வடிகட்டி நகரத்தின் முதல் திட்டமிடப்பட்ட நகரத்தை உருவாக்கினர். இதற்கு தலைவர் தியாகராய செட்டியின் பெயரிடப்பட்டது. இங்குள்ள ஒவ்வொரு தெருவும் நவீன மெட்ராஸை கட்டிய தலைவர்களின் கதையை சொல்கிறது. ஏரியிலிருந்து $1 பில்லியன் பொருளாதாரமாக இன்று டி நகர் சென்னையின் தங்கம் மற்றும் பட்டு வர்த்தகத்தின் மையமாக உள்ளது. அடுத்த முறை நீங்கள் டி நகரில் ஷாப்பிங் செய்யும்போது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு மர்மத்தின் மீது நடந்து செல்கிறீர்கள். டி நகரில் உங்களுக்கு பிடித்த இடம் எது? பாண்டி பஜாரா அல்லது பனகல் பூங்காவா? உங்கள் நினைவுகளை கீழே கமெண்டில் பகிருங்கள்.